இவ்வளவு நேரமா அவங்கள வந்து காக்க வச்சதுக்கு வந்து என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து அங்கங்க போயிட்டு ஓட் கேட்டு வரதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிங்களா? எப்பயுமே நம்ம வந்து மக்களுக்காக நாங்க தான் காத்து கிடக்குமே தவிர மக்கள் எங்களுக்காக என்னையும் காத்திருக்க கூடாது. அதுதான் எங்களுடைய குறிக்கோள். சரிங்களா? நான் வந்து தமிழக வெற்றி கழக பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா தலைவர் தளபதி அறிவிச்சிருக்காரு. பணக்காரங்களே எப்பயும் எண்ணி பாக்குற அந்த எம்எல்ஏ சீட்டை என்ன மாதிரி ஒரு நடுத்தரமான குடும்பத்திலேருந்து வந்தவனுக்கு கிடைச்சிருக்குன்னா அது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி தான் முக்கிய காரணம். இந்த நேரத்துல என்னன்னா உங்கள ஒருத்தனா நானு உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பேன். தலைவர் தளபதி உங்களுக்கு தெரியும் மகளிர் சப்போர்ட்டை தான் முழுமையா நம்பி இருக்காரு. உங்களுக்கு தெரியும் மகளிர் தினத்தை அன்னைக்கு தான் அவர் முதல் தேர்தல் வாக்குறுதி அளிச்சாரு. மே 4 அன்னைக்கு பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றியை பதிச்சுட்டு திரும்பவும் இதே நீங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை எந்த ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு பிரதானமான அத்தியாவசிய பிரச்சனைய நான் சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்று கான்பிடென்டா வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். முழு நம்பிக்கை வைங்க. 100% நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஒரு தடவை எனக்கு வந்து தலைவர் சொல்ற மாதிரி ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.